நீங்க எதை தொட்டாலும் உருப்படாதுன்னு ஒரு கருத்தை நீங்க ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு பெரிய வாய்ப்பு வரும் பொழுது அதை பார்த்த உடனே உற்சாகம் வர்றதுக்கு பதிலா எரிச்சல் வரும். ஐயோ, நான் தொட்டா உருப்படாது, நான் அடைய மாட்டேன், ஆனா எவனோ ஒருத்தன் தட்டிட்டு போயிட போறானே, ஐயோயோ. உங்க ரியாக்ஷனே உற்சாகத்துக்கு பதிலாக வேதனையும் வெறுப்பும் ஃப்ரஸ்ட்ரேஷனுமா. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை பார்த்து இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இது மாதிரியான உணர்ச்சி கொந்தளிப்பு, வலி, காயங்கள், இவைகளுக்கு நடுவிலே நடக்கின்ற போராட்டங்கள், இதனால் ஏற்படுகின்ற வெறுப்புனால திருடுறது, கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, கற்பழிப்பு, ஊழல், எல்லா விதமான அதர்மத்திலும் செல்லுவதற்கான ஒரு, அது தைரியம்ன்ற வார்த்தையில சொல்ல முடியாது, செல்லுவதற்கான தற்கொலை துணிச்சல், தற்கொலை மனப்பான்மை வருகின்றது. நல்லா புரிச்சுக்கோங்க. பேரதர்மங்களில், பெருங்குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் அதனுடைய பின்விளைவுகள் தெரியாதவர்கள் அல்ல. ஒரு விதமான தற்கொலை முடிவு, வாழ்க்கை மேல அளவுக்கு மீறிய வெறுப்பினால் தற்கொலை முடிவுக்கு வந்து செயல்படுகின்ற தன்மையிலிருந்து முதலில் விடுபடுங்கள். தற்கொலை முடிவுக்கு வந்து செயல்பட துவங்கிறதுங்கய்யா, முதலை காலை கவிட்டு இருக்கும் போது கம்ஃபர்டபுளா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறது, எப்ப வேணா பிடிச்சி உள்ள இழுத்துரும். முதல்ல காலை கவிட்டு இருக்கிற முதலையிலிருந்து விடுபடுங்க.